வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கணபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தைக்கு தாங்க வந்துக்கிறோம். நம்ம சந்தை ஆட்டுச்சந்தைங்க சனிக்கிழமை வாரம் நடந்துக்குது. கொங்கணபுரம் டு ஓமலூர் மெயின் ரோட்லேயே நம்ம சந்தை அமைஞ்சுங்க. நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா ஃபேமஸ்ஸு செம்மறி வளர்ப்பு குட்டிங்க, வளர்ப்பு ஆடு, செம்மறி கிடாய்ங்க எல்லாமே இருக்குது. ஆடு இல்லை குட்டி இதை வாங்கணும் நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை கொங்கணாவரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. எல்லாமே வெள்ளாட்டு கடையெல்லாம் சின்ன கடையிலேருந்து பெரிய கடாய் வரைக்கும் இருக்குதுங்க. 7,000 20,000 வரைக்கும் கூட இருக்குதுங்க. இல்லை ஆடு வேணுன்னா கூட எடுத்துக்கலாங்க. கறிக்கு வேணுனாலும் ஆடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வளர்ப்புக்கு குட்டி வேணாலும் இருக்குதுங்க. வெள்ளாட்டு குட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ரூபாயில் வெள்ளாட்டு கிடாய் வேணும் அப்படின்னா கூட சந்தையில் இருக்குது, எடுத்துக்கலாங்க. ஒரு 5 கிலோ 20 கிலோ சைஸில் கூட கிடாய் குட்டி இருக்குது, எடுத்துக்கலாங்க. விலையில் பார்த்திங்கன்னா 14-15 ரூபா சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி 7, 8, 10, 12 குட்டியோட சைஸை பொறுத்து விலை எதோ முன்ன பின்ன மாறுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற வெள்ளாட்டு கடாயெல்லாம் 11,000 விலை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 8,500, 9 ரூபா, 11 ரூபா இது மாதிரி வாங்கியிருக்காங்க. இது மாதிரி வெள்ளாட்டுக்கு பெரிய கிடாய் வேணுன்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சனிக்கிழமை சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா விடிகாலம் 4 மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிது. காலையில் 9-10 மணி வரைக்குமே சந்தை இருக்குது. அதே மாதிரி வளர்ப்பு குட்டி வேணும்னா கூட செம்மறி வளர்ப்பு குட்டி நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஆடு வேணாலும் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இங்கே எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற செம்மறி கிடாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ரூபா விலை சொன்னாருங்க. 12 ரூபா சொன்னார். எல்லாம் உயிரிடம் பார்த்திங்கன்னா ஒரு 26, 27 கிலோ 30 கிலோக்குள்ளே வரும். அதே மாதிரி கறி பார்த்திங்கன்னா ஒரு 12-13 கிலோவில் இருக்குங்க. வேணுங்கிற நம்ம இது மாதிரி வந்தால் கூட எடுத்துக்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா இன்னும் பேசி குறைச்சி கூட நம்ம கிடாய் எடுத்துக்கலாங்க. வளர்ப்புக்கு நல்ல தரமான செம்மறி குட்டி தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் 10 குட்டியிலேருந்து 50 குட்டி 100 குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா விலை 7 ரூபாயிலேருந்து போயிட்டுருக்குதுங்க. 7, 7.5, 8 இது மாதிரி விலைக்கு போயிட்டுருக்குது. ஒரு 5, 6 ரூபாயில் கூட குட்டி இருக்குது, கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்கும். 7, 7.5 இருக்கிற குட்டியெல்லாம் உயிரடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13-14 கிலோ சைஸில் வருங்க. இது மாதிரி வளர்ப்பு குட்டி வேணாலும் நம்ம சனிக்கிழமை இருக்கிற கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. செம்மறி குட்டியில் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 7,500 சொல்லியிருக்காரு. ஒரு குட்டியோட விலை 7 ரூபா 7,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கெடா குட்டி தாங்க. குட்டி இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ரேட்டு முன்ன கூட பேசி குறைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம குட்டி இப்போ எடுக்கணும்னா காலையில் நேரமாக ஒரு 6-7 மணிக்கெல்லாம் சந்தைக்கு வேணும்னா குட்டி நல்ல தரமான குட்டியெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது, சந்தையில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு 10 குட்டி வேணும், 20 குட்டி வேணும்னு. நீங்கள் 50 குட்டி வேணாலும் ஒரே முட்டை கூட சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 8 ரூபா சொன்னாருங்க. குட்டியோட விலை 8 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எது குட்டி பிடிச்சின்னா ஏதோ ரேட்டு குறைச்சி எதோ முன்ன பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது குட்டியோட ரேட்டு குட்டிக்கார சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு குட்டி என்ன ரேட்டு கட்டுப்படியாக பார்த்துட்டு கட்டுப்படியான ரேட்டு எதோ பேசி எடுத்துக்கலாங்க. இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு இல்லைங்க, கறிக்காக வர ஆடாங்க, எல்லாம் கொழுப்பாடுங்க. கறிக்காக தேவைப்படுற நண்பர்கள் இந்த கறி கசாப்புக்கு விலை பார்த்திங்கன்னா 11,000 சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்டோட விலை 11,000 சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கறிக்கு வேணுன்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பெரிய வெள்ளாட்டு கிடாயோ இல்லை செம்மறி கிடாய் தேவத்துக்கு இந்த கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் தேடணும்னா இது மாதிரி வெள்ளாட்டு கிடாய் செம்மறி கிடாய் வேணால் கூட எடுத்துக்கலாங்க. கிடாயோட விலை பார்த்திங்கன்னா 23,000 சொல்லியிருக்காரு. ஒரு கிடாய் 23 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயிரோட பார்த்திங்கன்னா 40-45 கிலோ வருங்க. இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சனிக்கிழமை இதில் இருக்கிற கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 20-22 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோட விலை 9,000 சொன்னாருங்க. கறிக்கு தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறிக்காகிற ஆடு தான். கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் முத்தல் இல்லைங்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் 2 பல்லு கூட கிடாய் இருக்குது. அது மாதிரி கறிக்கு ஆடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. 5 ஆடு 10 ஆடு 20 ஆடு கூட எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்கள் கசாப்பு கடைக்கெல்லாம் நிறையா கேட்டுட்ருக்காங்க. சந்தைக்கு வந்தால் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக சந்தைக்கு வந்தால் எடுக்கலாங்க. ரேட்டு நம்ம பேசி தாங்க குறைச்சி எடுத்துக்கணும். இந்த கடாய் பார்த்திங்கன்னா தேவத்துக்காக வாங்கியிருக்காங்க. விலை பார்த்திங்கன்னா 23,000க்கு வாங்கியிருக்காங்க தேவத்துக்கு. நல்ல பெரு கிடாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆடுங்க. இதெல்லாம் சினை ஆடு இருக்குது, குட்டி ஆடும் இருக்குது. குட்டி ஆடுலாம் பார்த்திங்கன்னா விலை 15,000 சொல்லியிருக்காரு. ஒரு ஆடு ஒரு குட்டி 15,000. சினை ஆடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி குட்டி பார்த்திங்கன்னா பிறகு குட்டியோடையும் எடுத்துக்கலாம், இல்லை கிடா குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி 2 குட்டி ஆடு நிறைய நம்பர் கேட்டிருக்காங்க. 2 குட்டி ஆடு சந்தைக்கு வந்துட்டு இருக்குது, வேணுங்கிற நம்பருக்கு எடுத்துக்கலாங்க. வளர்ப்பு ஆடெல்லாம் வாங்கணும்னா காலையில் நேரமாக வந்தால் சந்தையில் எடுத்துக்கலாங்க. 16-17 ரூபா சொல்கிறாங்க. நம்ம பேசி குறைச்சி எடுத்துக்கலாம். சினையிடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 13, 14, 12,000 இது மாதிரி விலை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேசி எதை குறைச்சி எடுத்துக்கலாங்க. குட்டி கொஞ்சம் பெருவாட்டான குட்டி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. குட்டி கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரேட்டு சொல்கிறாங்க. நம்ம குட்டி ஆடு பிடிக்குது அப்படின்னா நம்ம பேசி கூட குறைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி செம்மறி ஆடு வேணுன்னா கூட எடுத்துக்கலாங்க. 2 பல்லாடு 4 பல்லாடு
பல்லு சேர்ந்த ஆடு, இது மாதிரி எந்த ஆடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஆடு இல்லைங்க, வளர்ப்பாடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சினையாடுங்க. விலை 13,500 சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்டோட விலை 13,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வளர்ப்புக்கு ஆடு வேணாலும் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வளர்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நடக்குது, கறிக்கான ஆடு ஒரு பக்கம் நடக்குது, அதே மாதிரி வெள்ளாட்டு சந்தை ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்கு. வளர்ப்பு குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இருக்குது. நம்ம தேடி பார்த்து பிடிச்சி இது மாதிரி எடுத்துக்கலாங்க. ஆடு வேணாலும் எடுத்துக்கலாம், சனியாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை குட்டியோட வேணாலும் எடுத்துக்கலாம். சனியாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் செனை, 4 மாதம் செனை, ஒரு 10 நாள் 15 நாளில் போடுற மாதிரி கூட இருக்குது. அதே மாதிரி குட்டியோடையும் ஆடு இருக்குது. எது மாதிரி வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. ஆடு எடுக்கணும் அப்படின்னா காலையில் நேரமாக வந்துடணுங்க. காலையில் ஒரு 6, 6:30, 7 மணிக்கெலாம் வந்து சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லாம் பாருங்கள், எல்லாமே குட்டியாடுங்க, நல்லா பால் உள்ள வர்க்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டியோடு இருக்குதுங்க. ஆடு கெடா குட்டியோட வேணாலும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பிறகு வேணாலும் எடுத்துக்கலாங்க. சந்தையில் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பண்ண எதோ சொல்லுவாங்க. நம்ம குட்டி எதோ பிடிச்சிருச்சு, ஆடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரேட்டு எதோ பேசி கூட குறைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துருக்கு. ஓமலூர் டு சங்ககிரி மெயின் ரோட்லேயே கொங்கனாபுரம் சந்தை அமைஞ்சிருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலம் 4 மணிக்கே சந்தை ஆரம்பிச்சிது. காலையில் 8 மணி வரைக்குமே சந்தை போயிட்டுருக்குது. வேணுங்கிற நம்பர் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி ஆடு குட்டியோடையே எடுத்துக்கலாங்க. வளர்ப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், கறிக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. எந்த குட்டியும் இருக்காது. கொஞ்சம் அது 20 நாள் கடை வேணுமா? கடை வேணும், கொட்டையாடு வேணுமா? குட்டி சின்ன குட்டி பெருசானா தான் ஆடு பெருசா வரும். இது பெருசா இருக்கா? கண்டிப்பா நெட்டு போடுறேன். குட்டிக்கு நெட்டு போடுறியா? என்ன பண்றது? சரி 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 கொண்டு போ.